Hello everyone, welcome back to my channel my lifestyle vlogs. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் உடைய 3rd கிளாஸில் இருக்கோம். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு டெய்லரிங் தைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். செகண்ட் கிளாஸில் மிஷினில் இருக்கக்கூடிய பார்ட்ஸும் அதோடைய ஃபங்க்ஷன்ஸும் என்னென்னன்றதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி இந்த 3rd கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிஷினில் நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம். எடுத்த உடனே நம்ம வந்து துணி வச்சு தைச்சிட முடியாதுங்க. நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி மிஷினில் ஒர்க் பண்ணுறது, எப்படி அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுன்றதை நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். இல்லைனா வந்து ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகிடும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரில் இந்த மாதிரி நல்ல நீளமாக லைன்ஸ் போட்டுக்கோங்க. நிறைய லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு பேப்பரை ஃபுல்லாக போட்டிருக்கேன். புதுசாக கற்றுக்கிறவங்க என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு பேப்பர் போட்டிருக்கேன்னா, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு மேலேயே தைக்க போகிறோம். நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு 10 பேப்பர்ஸ் ஆச்சும் முடிக்கணும். உங்களுக்கு நல்லா வரணும் தைக்கிறதுக்கு. அந்த கோடை தாண்டி போகாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் எப்போ தைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பேப்பர்ஸில் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ அடுத்தது நான் என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜிக்ஸாக்ல நான் வந்து கோடு போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வளைவாக கோடு போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பா ஷேப் வரா மாதிரி லைன்ஸ் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இது மூணுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ். இது வந்துட்டு வெறும் டிசைன் கிடையாது, நம்மளுக்கு எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் தைக்கும்போது அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ் இது. ஸோ இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல நம்ம தைக்கும்போது ஷார்ப்பான நம்ம நெக்கெல்லாம் தைக்கிறதுக்கு உங்களுக்கு இது ப்ராக்டிஸாக இருக்கும். வளைவான நெக் லைன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு டிசைன் வச்சு தைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இதெல்லாமே யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, சின்னதாக ஜிக்ஸாக்கும் வளைவான கோடு சின்னதாக நான் வரைஞ்சிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் உங்களுக்கு நுணுக்கமான ப்ராக்டிஸ் வரத்துக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த 3 டிசைனும் வந்துட்டு ஒரு வாட்டி தான் வரைஞ்சி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்களுக்கு நல்ல ப்ராப்பராக அந்த லைனை தாண்டி நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் எப்போ நீங்கள் ப்ராப்பராக தைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எத்தனை ஷீட்டில் வேணாலும் ஜிக்ஸாக்கையே வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. உங்களுக்கு நல்லா வர வரைக்கும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் அந்த 3 லைன்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு பர்ஃபெக்டாக வருது ஸ்டிச்சஸ் அப்படின்னா, அடுத்தது என்ன பண்ணுங்கள், இந்த குட்டி சிக்ஸாக்கும் குட்டி வளைவையும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், நான் வந்துட்டு சர்க்கிள் வரைகிறேன். ஒரு பெரிய சர்க்கிள், அது உள்ள வந்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். இந்த சர்க்கிள் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் வரைகிறதுக்கு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நல்லா அதோடைய வளைவு நெறிவெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் தைக்கிறதுல வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் அதுக்கப்புறம் சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. நல்லா அந்த சர்க்கிள் ஷேப்பை நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸ்கொயர், ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து ஹார்டின் ஷேப், இந்த மாதிரி ஸ்கொயர் ட்ரையாங்கிள்லேயே உங்களுக்கு ஷார்ப்பான பகுதிகள்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ், இந்த மாதிரி ஹார்டின் ஷேப் வரையலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் வரைஞ்சி அதை நீங்கள் தைச்சு பார்க்கலாம். இப்படியெல்லாம் பல விதமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைக்க ஆரம்பிக்கிறோம். இதில் வந்துட்டு இந்த நம்ம ஃபூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபூட்டில் ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேப்பில் தான் நம்ம போட்டிருக்க கோடு இருக்கணும். அந்த மாதிரி நேராக வச்சுக்கிட்டு அதில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம தைக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம கரெக்டாக அதுக்கு நேராக வச்சிட்டோம் அப்படின்னா அதோடு நம்ம வேலை முடிஞ்சிடாது. நம்ம தைச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, அப்படியே நம்மளுக்கு வடிக்கிட்டே ஒரு சைடாக போயிட்டுருக்கும். முக்கியமாக வந்து ஆரம்பத்தில் நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆகும். அதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நான் உங்களுக்கு என்னோடய 2 கை வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு 2 சைடும் பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம எப்படி சைக்கிள் கற்றுக்கும் பொழுது 2 காலால் பேலன்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமே கற்றுக்கிறது. இந்த 2 கையாலையும் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் வரணும். இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்ட்டு இந்த லைட்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். எவ்வளோ பர்ஃபெக்டாக கொஞ்சம் கூட அச்சு பிசுறாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா.
இது மாதிரி நீங்கள் தைக்கிற வரைக்கும் நீங்கள் லைன்ஸை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் சலிக்கவே கூடாது. அப்படியே ஒரு வேளை நீங்கள் வந்து க்ராஸாக தான் போகுது, தப்பாக தான் வருதுன்னாலும் கவலையே படாதீங்க. முயற்சியை மட்டும் கைவிடாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேப்பரில் வரலனாலும் 10th பேப்பர் நீங்கள் ஒரு 10வது வரைஞ்சி ஒரு பேப்பரில் பண்ணும்போதாவது வந்துடும். நம்ம நம்பிக்கையோட ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து வரும். இது வருமோ வராதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு டவுட்டோடலாம் நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். நம்மளால் முடியும், ரொம்ப ஈஸி தான் இதுன்னு நினச்சி பண்ணுங்களேன். ரொம்ப டக்குன்னு நீங்கள் வந்து சீக்கிரமாகவே தைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணும்பொழுது என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருந்தோம் பாருங்கள், அந்த லைனை எப்படி நம்ம வச்சோமோ அதே மாதிரி இந்த ஜிக்ஸாக்கு வந்து பேப்பர் கொஞ்சம் டேர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபுட்டுக்கு நடுவில் இருக்க கேப்புக்கு நேராக அந்த லைனை வைக்கணும். நம்ம பேப்பரில் என்ன மாதிரி டிசைன் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வந்து ப்ரெஷர் ஃபுட்டுக்கு நடுவில் இருக்க அந்த சென்டர் லைனை தான் பார்த்தா மாதிரி இருக்கணும். இந்த ப்ரெஷர் ஃபுட் என்ன பண்ணணும்னா, நம்ம லைன் எங்கெங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அது வழியாக அது வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே வருது. இப்போது இந்த மாதிரி ஜிக்ஸாக்ல வந்துட்டு என்ன பண்ணணும், நீங்கள் கரெக்டாக அந்த கார்னரில் வரும்போது ஊசியை குத்திக்கணும். நம்ம வந்து அது வரைக்கும் பெடலில் மெரிப்போம். கடைசியாக ஒரு ஸ்டிச் பார்த்திங்கன்னா நம்ம தைக்கும்போது கடகடன்னு ஓடிடும். அதனால் அதை மட்டும் அந்த ரொட்டேட்டிங் வீல்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதால் ஒரு திருப்பினீங்கன்னா கரெக்டாக அந்த ஊசி நிற்கும். நின்றதுக்கப்புறமா இந்த மாதிரி பேப்பரை லைட்டாக டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் ஸ்டிச் போடுங்க. கரெக்டாக கடைசியாக அந்த எட்ஜுக்கு வரும்போது நீங்கள் வந்து பெடலால் மெரிக்காமல் ரொட்டேட்டிங் வீலால் ஒரு வாட்டி அந்த ஊசியை குத்திட்டு திருப்பிக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த மாதிரி பேப்பரை டேர்ன் பண்ணுறோம். டேர்ன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபூட்டை வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏன் க்ராஸாக போகும் ஸ்டிச்சஸ் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இது. இப்போ நான் வந்து என்னுடைய ஃபூட் எதை நோக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைனை நோக்கின மாதிரி இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ இந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. இதுதான் வந்து கரெக்டான ஒரு பொசிஷன். இப்படி கரெக்டாக அந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஸ்டிச்சஸ் விழும். சப்போஸ் நான் ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி நீங்கள் வேறு சைடில் எங்கேயாவது ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஃபுட் ப்ரெஷரை நீ வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தப்பான ஸ்டிச்சஸ் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வளைவுகளில் தைக்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த வளைவான இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு நெக்லைன்ஸ்லாம் தைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வளைவுகள். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டிச்சிங் தான். இது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வரையும் போது நல்லா பெரிய பெரிய வளைவுகளாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்க அளவை விடவே இன்னும் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிக்கோங்க. அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் சின்ன வளைவாக, அதுக்கும் அப்புறம் வந்துட்டு நான் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த ப்ரெஷர் ஃபுட் லீவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி 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 நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறேன். ஆங்கிளை வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். இந்த ஜிக்ஸாக்ல என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இந்த வளைவுகளில் தைக்கும்போது என்ன தவறு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் ஃபுட் லீவர் யூஸ் பண்ணாமல் தைச்சிட்டு வந்தேன். எப்படி வந்து நம்மளுக்கு பேப்பர் டேமேஜ் ஆகியிருக்கு பாருங்கள், அதுதான் நடக்கும். ஸோ இந்த வளைவுகளில் நீங்கள் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்படி ப்ரெஷர் ஃபுட் எத்தனை வாட்டி மேலே தூக்குறேன் பாருங்கள், லைட்டாக தூக்கி 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 தான் நம்ம டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணும். அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய பேப்பர் டேமேஜ் ஆகாது. பேப்பர் டேமேஜ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக தைக்கல அப்படின்னு அர்த்தம். பேப்பர் வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாமல் அதே சமயம் ஸ்டிச்சஸும் கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே வந்தது அப்படின்னா நீங்கள் சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த லைட் வெளிச்சத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். வந்துட்டு இந்த ப்ரெஷர் ஃபுட் லீவரை தூக்காமல் செஞ்ச இடம் பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகியிருக்குன்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லைனில் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஷேப்பில் இருக்கிற டிசைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஓரங்கள்லாம் ஊசியை குத்திட்டு திருப்பிக்கணும். இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். நீங்கள் வந்து கரெக்டாக அந்த முடிகிற இடத்துல ஊசியை குத்திட்டு திருப்பிக்கணும். இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெக்லைன்லாம் அவ்வளோ எக்ஸாக்டாக நம்ம என்ன வரைகிறோமோ அதே நெக் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸஸில் கிடைக்கும்.
இப்போ அந்த ட்ரெஸ் நம்ம போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேசிக்காக நம்ம கற்றுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா நம்ம ரெடியாக இருந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிட முடியும். அதனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சலிக்காமல் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ரெடியாக இருக்கணும் அடுத்தடுத்து கற்றுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், இந்த குட்டி ஜிக்ஸாக்கை வந்துட்டு நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்ட்டு நல்லா ஸ்லோவாக பெடலை நீங்கள் மெரிச்சிங்கன்னா உங்களால் முடியும். அந்த ஜிக்ஸாக்கை வந்து லைனை தாண்டிடாமல் கரெக்டாக அந்த இடத்துல நம்ம இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது ரொட்டேட்டிங் வீலில் நம்ம என்ன செய்யணும்னா அங்கே ஒரு கை வச்சுக்கணும் கரெக்டாக. அப்போ தான் நம்ம வந்து குத்தி குத்தி அந்த ஊசியை வச்சுட்டு திருப்பிக்க முடியும். அடுத்ததாக இந்த சின்ன வளைவு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் பாருங்கள். இந்த சின்ன வளைவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க. நான் இப்போ முதல்லேருந்து சொன்னேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கு, அப்புறம் வளைவு, அப்புறம் இந்த பா ஷேப், இது எல்லா லைன்ஸும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த சின்ன வளைவு போட்டிருக்கேன் பாருங்கள் இது வரும். இது வந்துட்டு வரத்துக்கு ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டாக வரும். இப்போ நான் உங்களுக்கு லைட்டில் வச்சு காட்டுறேன் எப்படி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். கரெக்டாக அந்த லைன்ஸில் நம்ம இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குத்தி தைச்சி எடுத்துக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து கிளாத்து ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராக்டிஸ் இது. இப்போ இந்த பேப்பரை வந்து என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்பு இருக்கிற அளவுக்கு மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரே பேப்பரில் எல்லா ஷேப்ஸும் போட்டிருக்கேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் எடுத்திங்கன்னா அதில் சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த அந்த ஊசி எப்படி ஏறி இறங்குதோ அதே வேகத்தில் என் கையவும் நான் ரொட்டேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த சின்ன சர்க்கிளுக்கும் பார்த்தீங்கன்னா நான் அதை தான் செஞ்சிட்ருக்கேன். பெரிய சர்க்கிளுக்கு நம்ம பண்ணுறதை விட இன்னுமே கவனமாக இந்த சின்ன சர்க்கிளுக்கு பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்ல கிளாத்தை ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு சூப்பராக வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன கிளாத்தாக இருந்தாலும், எவ்வளோ வழவழப்பான கிளாத்தாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் திருப்புற வேகமும் அந்த ஊசி குத்துற வேகமும் ஒரே லெவலில் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சர்க்கிளை தாண்டி ஸ்டிச்சஸ் போகாது. இந்த மாதிரி நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சர்க்கிள் ஷேப் இருக்குது பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் இதை நல்லா வளைச்சி தைச்சிட்டே வரும்பொழுது உங்களுக்கு நல்ல அந்த கை வந்து வாட்டம் வந்துடும். நல்லா உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஷேப்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் ஷேப்ஸ்லாம் வரைஞ்சி தைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி ஸ்கொயர் வரைஞ்சிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பா ஷேப்பில் ஒரு லைன் போட்டு ஜிக்ஸாக்காக லைன் போட்டிருந்தோம் பாருங்கள். அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. அது முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஸ்கொயருக்கு வருவீங்க. அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இந்த ஸ்கொயரு ட்ரையாங்கிள்லாம் உங்களுக்கு தைக்கிறதுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹார்டின் ஷேப், இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்களே உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி வளைவான ஷேப்ஸ் எல்லாம் வரைஞ்சி டிசைன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஹார்டின் ஷேப்லாம் தைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு நம்மளுடைய ப்ளவுஸில், குர்த்திஸ், இல்லை குட்டி பசங்க ட்ரெஸ்லலாம் வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வளைச்சி அழகாக தைக்க முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன். நான் எப்படி அதை திருப்புறேன்னு பாருங்கள். அந்த டிசைன் வந்துட்டு எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 கைகளாலையும் நம்ம வளைச்சி திருப்பிக்கிட்டே வரணும். இப்போ நம்ம ஹார்டின் ஷேப் முடிச்சிட்டோமா, அடுத்தது என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பை நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்துட்டு நான் குட்டி ஃப்ளவராக வரைஞ்சிருக்கேன். இது என்னால் முடியும், உங்களால் வந்து இல்லை எனக்கு இவ்வளோ குட்டியெல்லாம் வந்து என்னால் அதாவது தைக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இதையே பெரிய ஃப்ளவராக வரைஞ்சிக்கோங்க. ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் இந்த மாதிரி எல்லாம் தைக்கும் பொழுது பேப்பர் வந்து இப்போ கிளாத்தாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். பேப்பர் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் அந்த ஃப்ளவர் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் பேப்பரை கட் பண்ணி எடுத்துட்டேன்.
நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எந்த டிசைன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது ஒரு பேப்பரில் அந்த டிசைன் மட்டும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு. ஏன்னா எடுத்த உடனே அவ்வளோ பெரிய பேப்பர் நம்மளுக்கு கிளாத் மாதிரி வளைஞ்சு கொடுக்காது. ஸோ உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதை வச்சு கற்றுக்கிறதுக்கு. இப்போ இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு நான் எவ்வளோ திருப்புறேன்னு பாருங்கள். அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி திருப்புறேன் பாருங்கள். 2 கையும் வச்சு திருப்பிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அவ்வளோ சின்ன டிசைன் அது. நம்ம ஒவ்வொரு ஊசி ஒவ்வொரு வாட்டி பஞ்ச் பண்ணும்பொழுதும் நம்ம கைவிடாமல் திருப்பிக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஃப்ளவர் ஷேப்பை நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நீங்கள் தைச்சி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சூப்பரான ஒரு டெய்லருன்ட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே தட்டி கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு உங்களால் இனிமேல் வரப்போகிற எல்லாமே சூப்பராக உங்களால் தைக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மிஷினில் நூல் கோக்குறது அப்படிங்கிறத நல்லா டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்தது இதே மாதிரி இப்போ இன்றைக்கி நம்ம பேப்பரில் போட்டோம் பார்த்தீங்களா ஸ்டிச்சஸ், இந்த மாதிரி கிளாத்தில் என்னென்னலாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.